ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது பெருசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான சிம்ம ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 மாதங்களோட நிலைகள், எப்படிப்பட்ட மாதங்கள் அப்படின்னு. உத்தராயண புண்ணிய காலம்னு அப்படின்னா தை மாதம் பிறந்து ஆனி மாதம் வரைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். எல்லாருக்குமே அதில் ஒரு ஈடுபாடு இருக்கும். சரி, உங்களுக்கு எப்படி? வாங்க பார்த்துடலாம். தை பிறந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வழி கிடைக்குங்க, உறுதி. ஏன் அப்படின்னா இந்த மகர ராசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு பவரை, ஒரு ஆற்றலை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நினைக்காத சில வேலைகளையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு மாதம். நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, இந்த வேலை பற்றியே நினைக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு வேலை வரும், அந்த வேலையை சிறப்பாக செய்வீங்க. உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கும்போது பல விதங்களிலும் இருக்கும். பல விதங்களிலும் அந்த முன்னேற்றம் வந்து இப்படி அப்படின்லாம் சொல்ல முடியாது. உத்தியோகத்துலேயும் சரி, பவர் தனியாக இருக்கும். இந்த வேலையை என்னால் செய்ய முடியும், நான் செஞ்சு காமிக்கிறேன். சாதாரணமாக சிம்மராசி என்பவர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் இருந்தாலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொரு வேலையும் அற்புதமாக செய்வீங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. அதுவும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதுமாதிரி அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மாதம் அப்படியே ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். பெரிய பெரிய இனிமையான ஒரு முயற்சிகள், முன்னேற்றம், அதெல்லாம் இந்த மாதங்களில் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகளே இல்லைங்கிற மாதிரி இருக்கும், சந்தோஷம். அடுத்தபடியாக மாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இது வந்து 13/2/2026 14/3/2026 வரைக்கும் இருக்குது. பொறுமையாக வேலை செய்யும். பரபரப்பாக இருந்தீங்களே தை மாதம், அந்த 30 நாளும் ஓடி ஆடி உழைச்சிங்களா இல்லையா? உழைச்சிங்கள. இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிங்க, அமைதியாக பொறுமையாக யோசிங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொறுமை முக்கியமாக. உங்களோட வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும், உறுதியாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் இருக்கலாம், மைனஸும் இருக்கலாம். கவனமாக இருக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் சந்தோஷமாக இருங்கோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அதுக்கு அடுத்த இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதம்? 15/3/2026 13/4 ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் அஷ்டம ராசி. உங்களுக்கு அஷ்டம ராசியில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான் 2 பேரும் இருக்காங்க. சாதாரணமாகவே சனீஸ்வர பகவானை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இது. 6-7 குடைவன் 8ல் இருக்கான். பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கவனமாக இருந்தாலே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தாலும், பொறுமையாக இருந்தாலும் ரொம்ப வெற்றி. சரி, சித்திரை மாதம் ஓகே, பரவாயில்லை. ஏன் அப்படின்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சமடைகிறார். 9ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சமடைகிறார்.
இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? உங்களுக்கு ராசிநாதனே சூரிய பகவான் தான். இந்த ராசிநாதன் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது 9ஆம் இடத்துல இருந்தால், ஜனனகால ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்ல, மற்றபடி வேறு இடத்துல இருந்தார் அப்படின்னா தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்காது. தந்தையாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தந்தையாரோட அபரிமிதமான ஒரு ஆதரவும் இருக்கும், இல்லை மறைமுக ஆதரவாவது இருக்கும். சில பேருக்கு இருக்கவே இருக்காது, இருக்கிற இடத்த பார்த்து தான். ஆனால் இந்த பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஏற்றத்தை தான் கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு தந்தையாரின் மூலமாக வர வேண்டிய அந்த பித்ருவார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அதற்கு அடுத்த மாதம் வைகாசி மாதம், இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா சூரிய பகவான் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார். ரொம்ப அற்புதம். உபஜயஸ்தானங்கள், உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பேன், வேலை சும்மா அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம டென்ஷன் அதிகம் பண்ணக்கூடாது, கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதுமாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுலாம் வரலாம், கணவன் மனைவிக்கிடையே, இல்லைன்னா அப்பா பிள்ளைக்கு, இல்லைன்னா பெற்றோர்களோட கொஞ்சம் கடுமையான வாக்குவாதம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால கவனமாக இருக்கிறது நல்லது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக ஆனி மாதம் அற்புதமான ஒரு மாதம். ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். உத்தியோகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பரபரப்பாக போன மாதம் இருந்தேலோ அதுக்கு உண்டான உயர்வுகள் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம், லாபம் லாபம் லாபம், ரொம்ப அற்புதமான ஒரு லாபங்கள் குவியக்கூடிய ஒரு மாதம். ஆனி மாதம் எழுதியே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மாதம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு முறையேனும். அப்படி முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் மேல்மலையனூர் அல்லது அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த பரிகாரம் செய்கிறது மூலம் உத்தராயண புண்ணிய காலத்தில் உங்களுக்கு 6 மாதங்களும் அற்புதமான ஒரு மாதங்களாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.